சண்டேங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. மற்ற டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே கிளம்பிடுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ஆஃபீஸ்லேயே அவங்க முடிச்சிருவாங்க. வீக் டேஸில் எனக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சு சோம்பேறியாகவே ஸ்லோவாக தான் பண்ணுவேன். இப்போ காலை எழுந்ததும் டீ போட்டாச்சு. பால் இல்லை, ஸோ அதனால் பிளாக் டீ போட்டு ஹஸ்பண்ட் கொடுத்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் முந்தா நாள் வாங்கின்னு வந்து மல்லிகை ஜாமான் அப்படியே பையிலேயே இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு. காலையிலேயே எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். சாண்ட்விச்சில் வைக்கிறதுக்கு வெறும் வெஜ்ஜஸ் மட்டும் வைக்காமல் கொஞ்சம் ஆம்லேட்டும் வச்சா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்தாச்சு. க்ரீன் சட்னி ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். உள்ளார பார்த்திங்கன்னா கேப்சிகம், ஆனியன் அப்படின்ட்டு வச்சுட்டு கொஞ்சமாக சீஸ் திருவிட்டு ஆம்லேட்டை எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சமாக க்ரீன் சட்னி வச்சு மூடிட்டு தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் பரட்டி எடுத்தோன்னா சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி. காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு.